ஒரு குழந்தை பிறக்கும் போதே ஊனமாக பிறக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம ஜாதக ரீதியாக இந்த பதிவில் பார்க்கலாம். கை கால் ஊனமாகிறது அல்லது புத்தி ஒரு தடுமாற்றத்தோடு காணப்படுறது, ஞாபக சக்தி மறதி ஏற்படுறது, செயல்பட முடியாத தன்மை, இதற்கெல்லாம் காரணம் 5ஆம் இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். நம்மளுடைய 5ஆம் இடம் பாதிக்கப்படும் போது நம்ம பூர்வ புண்ணியம் மூலியமாக நம்மளுக்கு புத்திர தோஷம் ஏற்படும். அதில் ராகு கேதுக்கள் தொடர்பு ஏற்பட்டாலோ அல்லது லக்னாதிபதி 5ஆம் இடத்துல பாதிக்கப்பட்டாலோ அல்ல 5ஆம் அதிபதி ராகு கேதுக்களோட பீடிப்பில் இருந்தாலோ ஒரு புத்திர சோகம் ஏற்படும் அல்லது புத்திரர்களுக்கு ஒரு ஊனம் ஏற்படும். அது சனி ராகு தொடர்பு அல்லது ராகு இந்த 5ஆம் அதிபதியோட ராகு தொடர்பு கொள்ளும்போது இந்த மாதிரியான ஒரு ஊனம் ஏற்படுகிறது. பிறக்கும் போதே ஒரு குறைபாடு உள்ள குழந்தைகள் நம்மளுக்கு பிறக்கிறதுக்கு காரணம் இந்த ராகு கேதுக்கள் அல்லது சனி செவ்வாய் தொடர்பு. சனி செவ்வாய் 5ஆம் அதிபதியை ஒரு சேர தொடர்பு கொள்ளும்போது ஒரு குழந்தைக்கு ஒரு செயல்பட முடியாத ஒரு தன்மை ஏற்படுது. ஜாதக அடிப்படையில், கர்மாவின் அடிப்படையில் ஜாதக ரீதியான கேள்விகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் அடுத்தடுத்து போடுற பதிவில் உங்களுக்கு பதிலளிக்கப்படும். ஸ்ரீ குமரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியான தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள்.